கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதினால் பாக்கியவான்கள். அதே நேரத்தில் நாம் வேதத்தை சற்று ஆய்ந்து படிக்க அழைக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க, நமது கரத்திலே தேவன் தமது மகத்துவமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கடைமுறைக்கு வாசிக்கிறவர்கள் உண்டு. இந்த வார்த்தையை புரிந்து விளங்கி கொள்ளுகிறவர்கள் உண்டு. இந்த வார்த்தையை வாசித்து தியானித்து அதை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வழிவிலகி போகிறவர்களும் உண்டு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை இஷ்டம் போல மாற்றிக்கொண்டு, தேவன் என் ஆபத்தில் உதவி செய்யவில்லையே, என் நெருக்கத்திலே என் ஜெபத்தை கேட்கவில்லையே என்று அங்கலாய்க்கிறதை பார்க்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டால் மிகவும் நலமாயிருக்கும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். பாருங்கள், இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டுகிறார், காயங்களை ஆற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆதி காலம் முதல் தாம் சிருஷ்டித்த மனிதனுக்கு நன்மை செய்தவராய் இருந்தார், நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்யவில்லை என்று நினைக்கிறீர்களோ? ஒரு விசை ஒரு தம்பி என்னை தொலைபேசியிலே அழைத்து கண்ணீரோடு அழுதான். அண்ணன், எனக்கு திருமணமாகி 7 மாதங்கள் ஆகிறது, குழந்தை இல்லை என்று சொன்னான். அப்பொழுது நான் அவனை பார்த்து சொன்னேன், தம்பி, திருமணமாகி 7 மாதங்கள் தானே ஆகிறது, 1 வருடமோ 2 வருடமோ கொஞ்சம் சந்தோஷமாக இருங்களேன், அதற்கு பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை, என் மனைவி வீட்டிலே அவர்கள் அதிகமாய் தொந்தரவு செய்கிறார்கள், என் மனைவியை அழைத்து கொண்டு சென்று டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அவளுக்கு ஒரு குறைவில்லை, ஆகவே என்னை டெஸ்ட்டுக்கு அழைக்கிறார்கள் என்று சொன்னான். வேறு வழியில்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எந்த குடும்பத்தில் மருமகனை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க? நான் சொன்னேன், போயிட்டு வாப்பா அப்படின்னு. பாருங்கள், அந்த தம்பி போய் டெஸ்ட் எடுத்த பொழுது மருத்துவமனையில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 5% கூட ஸ்பெர்ம் இல்லை. ஒருவேளை அந்த தம்பி அழ ஆரம்பித்து விட்டான். ஒருவேளை நான் வாலிபத்தில் செய்த பாவத்தின் விளைவோ என்னவோ தெரியவில்லை, எனக்கு 5% கூட ஸ்பெர்ம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஜென்மத்தில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று அழுதான். அது மட்டுமல்ல, 3 வருடம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்தால் ஒருவேளை ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகிறதா என்று சோதித்து பார்ப்போம், ஒரு மாதம் 25,000 ரூபாய் மருத்துவ செலவுக்கு ஆகும் என்று சொன்னார்களாம். அந்த தம்பி சொல்கிறான், 45,000 தான் சம்பளம் வாங்குகிறேன், 25,000 ரூபா மருத்துவ செலவுக்கு கொடுத்துட்டேன்னா நான் மீதியை வைத்து என்ன செய்ய முடியும்? அப்பொழுது தான் ஒரு தேவ மனுஷனாக, கர்த்தருடைய ஊழியக்காரனாக அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் அதிசயமானவர், அவர் உனக்கு அதிசயம் செய்வார். இன்றிலிருந்து உன் கரத்தில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு உன் தலையிலும் அடிவயிற்றிலும், அதிசயமானவரே, நீர் எனக்கு ஒரு அதிசயம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம் என்று ஜெபம் பண்ணு, கர்த்தர் அற்புதம் செய்வார், இன்னும் 3 மாதங்களில் உன் மனைவி கருத்தரிப்பாள் என்று சொன்னேன். அவனால் ஏற்றுக்கொள்ளவும் விளங்கி கொள்ளவும் முடியவில்லை. கொஞ்ச நேரம் புலம்பிக் கொண்டே இருந்தான். நான் சொன்னதை செய்வியா மாட்டியா, உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா என்று சொல்லி கேட்டேன். வேணும்னே, நீங்கள் சொல்கிறதை செய்கிறேன்னா. பாருங்கள், நான் சொன்னது போல 3 மாதம் எண்ணெய் எடுத்து, அதிசயமானவரே, எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாரும் என்று ஜெபித்து சரீரத்தில் பூசி இருக்கிறான். 3 மாதம் கழித்து தொலைபேசியில் அழைத்தான். அண்ணன், பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உண்மையிலேயே எனக்கு ஒரு அதிசயம் செய்து விட்டார், என் மனைவி கருத்தரித்திருக்கிறாள் என்று சொன்னான். பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் அவன் தொலைபேசியில் அழைத்து சொன்னான், எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதற்கும் அதிசயம் என்று நான் பெயரிட்டிருக்கிறேன். பாருங்கள், நமது தேவன் இன்றைக்கும் தமது ஜனத்தின் முறிவை கட்டுகிறவராயிருக்கிறார்.
தமது ஜனத்தின் காயங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கொஞ்சம் கருத்தா தேடுங்க. ஏனோ தானோன்னு ஜெபிக்காதீங்க. ஏதோ வேதத்தை வாசிக்கணுமேனு கடைமுறைக்கு வாசிக்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்று எதிர்பார்ப்போடு வேதத்தை வாசியுங்கள். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வாரா, இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்பாரா, இன்றைக்கு என் கண்ணீரை துடைப்பாரா, அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் வைந்து நீங்கள் ஜெபித்து காத்திருங்கள். உங்கள் காயங்களை கட்டுவார், உங்கள் முறிவை குணமாக்குவார், உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் வாழ்க்கை சூரியனின் வெளிச்சத்தை போல பிரகாசிக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உங்கள் முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக. இந்த நாளில் யாருடைய காயங்களை கட்டணுமோ, யாருடைய முறிவை குணமாக்கணுமோ, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எபினேசர், என் கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். சுதா, தேவ கிருபையானது உன்னோடு கூட இருக்கிறது மகளே. உன் அங்கலாய்ப்புக்கும் ஜெபங்களுக்கும் பதில் கொடுத்து உன் கண்ணீரை துடைப்பார். தகப்பனே, உங்கள் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் உமது பிள்ளைகளை நடத்துவீராக. மார்ட்டின், தேவ கரம் உன்னை தொடுகிறது. அவருடைய அன்பு உனக்குள் வெளிப்படும். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.